வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் ஒரு அணியா? சச்சின் தோனி ஆவேச பேட்டி. இங்கிலாந்து தொடர் இந்திய அணி அறிவிப்பில் குளறுபடி. அதாவது இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் நீண்ட இடைவெளிக்கு பின் சுழற்பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேல் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். இவர் பேட்டிங்கிலும் கை கொடுப்பார் என்பதால் அணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். இவருடன் டெஸ்ட் அணியின் முக்கியமான 3 சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் அணியில் இடம்பெற்று உள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த நால்வரில் 3 பேர் மட்டுமே போட்டிகளில் களமிறங்குவார்கள் என்றும் நிலையில் வாய்ப்பை இழக்கப் போகும் அந்த ஒருவர் யார் என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர் இந்திய மண்ணில் நடைபெறும் நிலையில் ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் எப்படியும் 3 சுழற்பந்து வீச்சாளர்களை இந்திய அணி ஒவ்வொரு போட்டியிலும் பயன்படுத்தும். இதில் இந்திய மண்ணில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தும் ஆற்றல் கொண்ட ஜடேஜா மற்றும் அஸ்வின் நிச்சயம் அனைத்து போட்டிகளிலும் களமிறங்க வாய்ப்பு உள்ளது. ஜடேஜா பேட்ஸ்மேனாகவும் ஆடுவார் என்பதால் அவரை நீக்கவே வாய்ப்பில்லை. அஸ்வினும் பேட்டிங்கில் சற்று சராசரியான வீரர் என்பதால் அவரை நீக்கக்கூடும் என்று சிலர் கூறினாலும் இந்திய ஆடுகளங்களில் அஸ்வின் இதுவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அனுபவம் கொண்ட அவரை நீக்குவது தவறான முடிவாகவும் அமையலாம். அக்சர் பட்டேல் கடந்த முறை ஆஸ்திரேலியா அணி இந்தியா வந்தபோது பேட்டிங்கிலும் கை கொடுத்து 3 அரை சதம் அடித்து இருந்தார். எனவே அவரை அணியில் சேர்க்க மிக மிக அதிக வாய்ப்புள்ளது. ஜடேஜா, அக்சர் பட்டேல், அஸ்வின் என மூவருமே பேட்டிங்கில் கை கொடுப்பார்கள் என்பதால் கூடுதல் பலம். எனவே இந்த நால்வரில் குல்தீப் யாதவ் மட்டுமே தனியாக இருக்கிறார். அவரை நீக்கவே அதிக வாய்ப்புகளும் உள்ளது. முதல் 2 போட்டிகளுக்கான அணி மட்டுமே இப்போது அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் குல்தீப் யாதவ் ஆடமாட்டார் என்றே தெரிகிறது. மற்ற மூவரின் செயல்பாட்டை பொறுத்து கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் குல்தீப் யாதவ் களமிறங்க வாய்ப்பு உள்ளது. அதேபோல இந்திய டெஸ்ட் அணியில் தூணாக நின்று ஆடும் பேட்ஸ்மேனான புஜராவை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பிசிசிஐ தேர்வுக்குழு புறக்கணித்து இருக்கிறது. முன்னதாக தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் அவருக்கு வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் அவர் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராஃபியில் பங்கேற்று 2 சதம் அடித்து தன் ஃபார்மை நிரூபித்து காட்டியுள்ளார். ஆனாலும் அவருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம் அளிக்கப்படவில்லை. இந்த புறக்கணிப்பு கடும் விமர்சனத்தையும் கிளப்பியுள்ளது. இத்தனைக்கும் புஜரா களமிறங்கும் 3வது பேட்டிங் வரிசையில் அவருக்கு பதிலாக களமிறங்கி வரும் சுப்மன் கில் இதுவரை சராசரியாக ரன் குவிக்கவில்லை. தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரிலும் அவர் சொதப்பலாகவே விளையாடியுள்ளார். ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து டெஸ்ட் அணியில் இடம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ரஞ்சி டிராபி முதல் போட்டியில் 2 சதம் அடித்த புஜரா அடுத்த போட்டியில் 49 ரன்களையும் சேர்த்தார். அதன் மூலம் தன் நிலையாக ரன் குவிப்பதை அவர் உறுதி செய்து இருக்கிறார். ஆனாலும் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் புஜராவை கண்டு கொள்ளவில்லை. அதேபோல இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், KS பரத், துருவ் ஜுரேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, ஆவேஸ் கான் ஆகியோர் இடம்பெற்று உள்ளனர். அதேபோல CSK வீரர் ருத்ராஜ் அணியில் சேர்க்காததும் மேலும் தற்போது கம்பேக் கொடுத்து உள்ள புஜரா அணியில் சேர்க்காததும் இந்திய அணி அறிவிப்பில் பல குளறுபடிகள் உள்ளதாக சச்சினும் தோனியும் தங்களது விமர்சனத்தை முன்வைத்து உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.